கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில எந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதத்திலிருந்து நம்ம நிறைய காரியங்களை ஜெபத்தை குறித்து நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருப்பதை நினைத்து ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம சில வசனங்களை படித்து இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். உபாகமம் 9வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன் போல கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது. இப்ப நம்ம வாசித்த வசனத்துல மோசே 40 நாள் தேவ பிரசன்னத்துல விழுந்து கிடந்து, தண்ணி குடிக்காம சாப்பிடாம விழுந்து கிடந்து விண்ணப்பம் பண்ணினேன். அது என்ன விண்ணப்பம்? அதை கேட்டுதான் கர்த்தர் இரக்கம் வைக்கிறார். அது என்ன விண்ணப்பம் அப்படிங்கிறத ஒரு பிரயரை அங்க எழுதி இருக்கிறாரு. அந்த வசனத்தை படிச்சு இன்னைக்கு நம்ம அந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ரெடியா இருக்கிறீங்களா? ஒரு வசனமா படித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னா 26வது வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக. ஆண்டவரே, உடைய பலத்த கையில கொண்டு வந்திருக்கிறீங்க. செங்கடல் வந்தது, பார்வோன் வந்தா, எல்லாம் இருந்தது. ஆனா எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களுடைய ஜனங்களை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்களே, உங்களுடைய சுதந்திரமே அதை அழிக்காதிருப்பீராக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. இப்ப நம்ம என்ன சொல்லி ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா, உமது ஜனத்தையும் அது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக. என்னைக்குமே ஆண்டவர் எங்கேயுமே யாரையும் அழிக்கிறவர் கிடையாது. ஆனா சில சூழ்நிலைகள் நிமித்தமாய் தேசத்தை கர்த்தர் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். இன்னும் தொடர்ந்து கீழே பாருங்களேன். கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்த 27வது வசனம் பாருங்க. கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணக்கூடாமல் போனபடியினாலும் அவர்களை வெறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்திரத்தில் கொண்டு போடும்படிக்கே கொண்டு வந்தார் என்று நாங்கள் விட்டு புறப்பட்டு வந்த நீர் செய்த தேசத்தின் குடிகள் சொல்லாதபடிக்கு. மிக முக்கியமான ஒரு வார்த்தை 28வது வசனத்தை பாருங்க. தேவரீ இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும். பயங்கரமான ஜெபம். இந்த ஜெபத்தை தான் இப்ப நம்ம செய்ய போறோம். கிட்டத்தட்ட 25, 26, 27, 28, 29 நம்ம வாசிச்சலாம். நீர் உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமுமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன். 40 நாள் இதுதான் அவருடைய ஜெபம். 40 நாட்கள் மோசே விழுந்து தண்ணீர் கூட குடிக்காம சாப்பிடாம அவர் பண்ணின ஜெபம், ஆண்டவரே ஜனங்களை அழிக்காதிரும், ஆண்டவரே நீர் உம்முடைய சுதந்திரத்தை அழிக்காதிரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. தொடர்ந்து ஆண்டவர் என்னன்னா, ஆண்டவரிடத்துல மோசே அதாவது இந்த ஜெபத்துல பேசுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஜனத்தின் தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்களின் முரட்டாட்டம், ஆகாமியம், இவர்கள் பாவம், இந்த 3 காரியத்தையும் பார்க்காம பாவம் நிறைய செய்யறாங்க ஜனங்கள். கர்த்தருக்கு விரோதமா துணிகிற பாவங்கள் செய்கிறார்கள். ஆனா அந்த பாவத்தை பாராமல் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும். இந்த ஜெபம் பயங்கரமான ஒரு ஜெபம். என்னன்னா, பாவம் செய்கிறவர்களை நீங்க பார்க்காதீங்க ஆண்டவரே. அவங்க செய்யறாங்க பாருங்க பாவம், அந்த பாவத்தை பார்க்காதீங்க. ஜனங்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். அவங்கள் செய்கிற பாவங்களை பார்க்காம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும். இந்த ஜெபத்திற்கு பேரு நினைப்பூட்டுகிற ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரே பாவத்தை பாராமல் எங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும் என்று மோசே சொல்லி விண்ணப்பம் பண்ண உடனே ஆண்டவரே இரக்கம் பண்ணியவர். இப்படித்தான் எல்லா இடங்கள்ல பாருங்களேன், நிறைய இருக்கிறது வேதத்தில் உதாரணம். மோசே நிறைய இடங்கள்ல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை அவர் கோட் பண்ணியே பேசுறார். காரணம் என்ன? அவங்களை நினைத்துடும். அவங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினீங்களே, எங்கள் முற்பிதாக்களுக்கு நீங்க வாக்கு தத்தம் பண்ண அந்த தேசத்திற்கு கொண்டு செல்லும். எங்கள் முற்பிதாக்கள் நிறைய காரியம் ஆண்டவருக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் தானே சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம்
அது இவரு மோசே ஆண்டவருக்கு திரும்ப சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாவத்தை பாராமல் ஆண்டவரே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை நினைத்தருளும், அவங்களை நினைச்சருளுங்க என்பவர்களை நினைத்தருளும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? தேசத்துல சுற்றிலும் அநேக பாவங்கள். இந்த சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். அன்றைக்கு மோசே 40 நாள் இரவும் பகலும் தண்ணீர் குடியாமல் புசியாமலும் அவருடைய பிரசன்னத்துல இருந்து மோசே கதறுகிற விண்ணப்பத்தை எழுதி இருக்கிறார். அந்த விண்ணப்பம் தான், ஆண்டவரே உடைய சுதந்திரத்தை அழித்துடாதும், ஆண்டவரே உடைய சுதந்திரத்தை அழித்திட வேண்டாம், ஆண்டவரே உடைய சுதந்திரமாகி உடைய ஜனங்களை அழித்திட வேண்டாம். ஏன்னா நீங்க அவங்களை பலத்த கையினால ஓங்கிய புயத்தினால கொண்டு வந்தீரே, அந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. ஓ, அவங்க பாவத்தை பாராமல், அவர்கள் ஆகாமியத்தை பாராமல், கர்த்தாவே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும் என்று மோசே செய்த ஜபத்தை இன்னைக்கு நாங்கள் செய்கிறோம். ஒருவேளை இந்த 40 நாள் ஜபத்துல நீங்க தொடர்ந்து செய்து கொண்டு வரீங்கன்னா, இப்ப நம்ம ஜபமே அதுதான். இந்த 40 நாள் தேவ பிரசன்னத்துல வசனத்தை வைத்தே ஜெபிப்போம். இப்ப ஆண்டவருக்கு நினைப்பூட்டி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அதை மறக்கிற தேவன் அல்ல. ஆனா நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம்னா, ஆண்டவரே என் ஜனங்களுக்கு என் தேசத்துக்கு தந்த வாக்கு தத்தங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்களை நினைத்தருளும் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் விசுவாச சந்ததியா இருக்கிறபடினாலே சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே என் ஜனத்தின் பாவத்தை பாராமல், என் ஜனத்தின் ஆகாமியத்தை பாராமல், என் ஜனத்தின் முரட்டாட்டத்தை பாராமல் கர்த்தாவே இறங்கும் இறங்கும் நினைத்தருளும் ஆண்டவரே. ஆபிரகாமை நினைத்தருளும். ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் செய்தீரே, அப்படி என்றால் நானும் அவர்கள் சந்ததியில் இருக்கிறேனே. கர்த்தரை நினைத்தருளுங்கப்பா, நினைத்தருளுங்க. என் இந்திய தேசத்திற்காக நினைத்தருளும். ஆபிரகாமை நினைத்தருளும், ஈசாக்கை நினைத்தருளும், யாக்கோபை நினைத்தருளும். கர்த்தாவே நினைத்தருளுங்க ஆண்டவரே, எங்களை நினைத்தருளுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே என் ஜனங்களுக்காக நாங்கள் இந்த வேளையில ஜெபிக்கிறோம், நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ கர்த்தாவே நன்றி 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 ஆண்டவரே. எஸ் லார்ட், நம்ம இந்த 40 நாள் நம்ம ஜபமெல்லாம் அதுவாதான் மாறணும் ஜனங்களுக்காக. ஓ கர்த்தாவே உடைய வாக்கு தத்தங்களை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிய வார்த்தைகளை நினைத்தருளும் நினைத்தருளும் என்று சொல்லி நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உன் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு அந்த வாக்கு தத்தத்தை, அதாவது ஆபிரகாமை நினைத்தருளும். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. ஈசாக்குக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட இத்தனை வாக்கு தத்தங்கள் நினைத்தருளும் என்கிறதான் மோசே சொல்றாரு. ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அதை நினைத்தருளும், உடன்படிக்கை பண்ணிருக்கீங்களே, நினைத்தருளும் என்று சொல்லி இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் இந்த 40 நாள் விண்ணப்பம் பண்ணுவோம். தேசத்திற்காக ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம், பரிந்து பேசுவோம். கர்த்தர் நினைத்தருளினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நினைப்பூட்டுகிற ஒரு ஜபத்தை செய்த இன்னொரு மனிதரை வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வனாந்திரத்தின் கடையாந்திரங்களில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் என்று விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீருடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். நெகேமியா பண்ற ஜெபத்தை அழகா எவ்வளோ ஆண்டவர் என்ன சொல்றது, ஆண்டவர் எவ்வளவு நாட்களை எவ்வளவு ஆண்டுகள் பின்னாடி சொன்ன காரியங்களை அவ்வளவு அழகா கொண்டு வர்றாரு நெகேமியா. இத்தனை வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே, மோசேக்கு சொன்னீங்களே நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி நெகேமியா ஜெபித்தது போல இப்பொழுது நாம ஜெபிக்க போறோம். என்ன ஜெபிக்க போறோம்னா, என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவர்களபடி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்களை வானத்தின் கடையாந்திரங்களில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து. தள்ளுண்டு போனவர்களை எந்த பூமியோட கடைசியில, வானத்தோட கடைசியில அவங்க இருந்தாலும் சரி, நான் அவங்களை சேர்த்து கொண்டு வருவேன், இந்த ஸ்தலத்துக்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. யாருக்கு? மோசேக்கு சொல்லி இருக்கிறீங்க. அதை நினைத்தருளும் ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா
நிறைய இடங்கள்ல ஜனங்கள் தங்களை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய காரியங்களுக்கு ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை எல்லாம் கை கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஜபம், துதி, ஆராதனை, நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் தேசம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லி ஜெபிக்க போற காரியம் என்னன்னா, ஆண்டவரே இப்ப நாங்கள் உங்க கற்பனைகளை கை கொண்டு ஆண்டவரே உமக்கு பிரியமா இப்ப நாங்கள் கொஞ்சம் வாழ ஆரம்பிச்சிட்டோம், நல்ல ஜெபிக்கிறோம், மோடு பேசிக்கொண்டிருக்கிறோம், வீட்டில் இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாம எப்பொழுதும் உடைய ஆண்டவரே வேதத்தை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளா எங்களை நீங்க மாற்றிட்டீங்க. இப்ப என்னன்னா நீங்க சொன்னீங்கல்ல ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களை நான் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேன், இந்த ஸ்தலத்திற்கு நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீருடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்டீரே. இந்த வசனத்தை நெகேமியா சொல்லி ஜெபித்தது போல இன்னைக்கு நாமும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கலாமா? கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். நினைத்தருளும் ஆண்டவரே, நினைத்தருளும் ஆண்டவரே, தள்ளுண்டு போனவர்களை நான் சேர்த்து கொள்வேன், இந்த ஸ்தலத்திற்கு நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, மோசேக்கு சொன்னீங்களே, அந்த வசனத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சேர்த்து கொள்வீராக. என் தேசத்திலே தள்ளுண்டு சிதறப்பட்டு இருக்கிறவர்களை கர்த்தர் சேர்த்துக் கொள்வீராக. நீங்க வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்கப்பா, மோசேக்கு சொன்னீங்களே, அதை நாங்க இப்பொழுது கேட்கிறோம். நினைத்தருளும் ஆண்டவரே, நினைத்தருளும், நினைத்தருளும், சேர்த்து கொள்ளுங்கப்பா. அநேக ஜனங்கள் சிதறி போய் இருக்கிறாங்க, அநேக ஜனங்கள் சிதறி போய் இருக்கிறாங்க. கர்த்தாவே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீரே, தள்ளுண்டு போனவர்களை நான் சேர்த்து கொண்டு வருவேன். கர்த்தாவே, நினைத்தருளுங்கப்பா, உம்முடைய வார்த்தையை நினைத்தருளுங்கப்பா. மோசேக்கு சொன்ன வார்த்தையை நினைத்தருளும், நினைத்தருளும், நினைத்தருளும். நீங்க வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக வேதத்துல இன்னொரு இடத்துல நினைப்பூட்டுகிற ஒரு ஜபத்தை செய்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆபகூக் 3வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். எவ்வளோ ஆண்டவர் உண்மையை மனம் இறங்கி கிரியை செஞ்சுதான் ஆகணும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையான வார்த்தை இது. ஆண்டவரே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். வருஷத்தின் பாதி நம்ம தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இப்ப இது மிக முக்கியமான ஒரு ஜெபம். வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லு. அவருடைய கோபத்துல தேசம் பற்றி எரிகிறது. அவருடைய கோபத்துல பயங்கரமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம செய்ய போற ஜெபம், ஆண்டவரே இரக்கத்தை நினைத்தருளும், இரக்கத்தை நினைத்தருளும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. இந்த வசனத்தை சொல்லி இவரை போலவே நம்ம ஜெபிக்கிறோம், தீர்க்கதரிசியை போல. ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும், உயிர்ப்பியும் சொல்லி ஜெபம். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிங்க. வருஷங்களின் நடுவிலே உடைய கிரியை உயிர்ப்பியும் ஆண்டவரே. வருஷத்தின் பாதிக்கு நாங்க வந்திருக்கிறோம், உடைய கிரியை உயிர்ப்பியும் ஆண்டவரே. வருஷங்களின் நடுவிலே வந்திருக்கிறோம் அப்பா, எங்களை உயிர்ப்பியும், உயிர்ப்பியும், உயிர்ப்பியும். உம்முடைய கிரியைகளை நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வருஷங்களின் நடுவிலே விளங்க பண்ணும் அப்பா. நீ சொன்ன வார்த்தைகள், நீ சொன்ன தீர்க்க தரிசனங்களை விளங்க பண்ணும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. கோபித்தால் இரக்கத்தை நினைத்தருளுங்கப்பா. இந்த தேசத்திற்கு இரக்கத்தை நாங்கள் கேட்கிறோம். நினைத்தருளுங்கப்பா. இரக்கம் உள்ளவரே, நீர் இரக்கம் உள்ளவரப்பா, நீர் மிகுந்த இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. இறங்கும் ஐயா, இறங்கும், இறங்கும். இரக்கத்திற்காக ஜெபிப்போம். ஏனென்றால் இரக்கத்தை நினைத்தருளும் என்று தீர்க்கதரிசி ஜெபிக்கிறாரே. நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நினைத்தருளும் அப்பா. என் தேசத்திற்காக இரக்கத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. இந்த நினைத்தருளும், எங்களை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும். அவர்கள் மேல் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் ஆண்டவரை நினைத்தருளுங்க அப்பா. ஹல்லேலூயா.
எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. வருஷங்களின் பாதியில நடுவுல வந்திருக்கிறோம், எங்களை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பியும் அப்பா. உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே, அதை விளங்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ இரக்கம், இரக்கம். கோபம் வேண்டாப்பா, கோபம் வேண்டாம். ஓ கோபம் கொள்வதில்லை என்று வாக்கு அளித்த தெய்வமே, இந்த வேளையிலே கர்த்தாவே இரக்கத்தை நினைத்தருளும். தேசத்திற்காக, உலகத்தின் ஜனங்களுக்காக இரக்கத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், அநேகர் இரக்கத்திற்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேசத்தில் இரக்கம் வெளிப்படட்டும். உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்காக இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. இந்த தீர்க்கதரிசி சொன்ன அதே காரியங்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷங்களின் நடுவே உடைய கிரியை உயிர்ப்பியோ, வருஷங்களின் நடுவே அதை விளங்க பண்ணோம். ஓ கோபித்தாலும் ஆண்டவரை இரக்கத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. இரக்கம் செய்ய போகிறதற்காய் நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் ஆண்டவருக்கு நினைப்பூட்டுகிற ஒரு ஜெபம். நிறைய வசனங்கள் இருக்கிறது, நிறைய ஆண்டவரை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் நிறைய இருக்கிறது. ஒன்று ரெண்டு காரியங்களை மாத்திரம் தான் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன். ஏனென்றால் இந்த நாட்கள் எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சு இன்னும் ஆண்டவர் எதெல்லாம் நம்ம ஆண்டவர் நம்மை எதிலெல்லாம் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி, என்னென்ன வார்த்தைகளில் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் வசனங்களை படிச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் தேசத்திற்கு இரக்கத்தை நினைத்தருளுவார். கர்த்தர் நிச்சயமாக இரக்கம் செய்து அநேகரை திரும்ப அந்த இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். தள்ளுண்டு போனவர்கள் எல்லாம் கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் ஜனங்களுக்கு இரக்கம் செய்து, அன்றைக்கு மோசே பண்ணின அந்த 40 நாள் பண்ணின ஜனங்களுக்கு கர்த்தர் அந்த ஜனங்களுக்காக மோசே 40 நாள் செய்த ஒவ்வொரு ஜபங்களுக்கு, ஒவ்வொரு ஜபமே என்னன்னா, ஆண்டவரே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நினைத்தருளும் என்று சொல்லி இந்த பண்ணின ஜபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டாரே. இன்னும் தொடர்ந்து அநேக காரியங்களுக்காக இந்த வசனங்களை சொல்லி சொல்லி நினைத்தருளும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். இன்னும் அடுத்ததாக ஒரு ஜெபத்தை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். சகரியா 8ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். இது கொஞ்சம் கடினமா சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா நிச்சயமா இந்த கடைசி நாட்கள்ல நடக்க போகிறது. என்ன காரியம்னா, ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடும் தீவிரித்து போவோம், வாருங்கள். இது கடைசி காலத்தில் நடக்க போகிறது. தீர்க்க தரிசனமாய் கடைசி நாட்களிலே அநேக பட்டணமாய் என்ன செய்ய போறாங்கன்னா, தீவிரித்து வர போறாங்க. எதற்கு தெரியுமா? ஜெபிப்பதற்கு, விண்ணப்பம் பண்ணுவதற்கு. இந்த வசனம் நிறைவேறணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்ப கோவை பட்டணம் இருக்கிறதுன்னா, இந்த கோவை பட்டணத்துல உள்ளவங்க எல்லாம் இப்ப ஈரோடு இல்லைன்னா சேலமோ ஏதோ பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியாவை நீங்க நினைச்சுக்கோங்க. இப்ப இந்த பட்டணத்துல உள்ள எல்லாரும் சேர்ந்து அந்த பட்டணத்துல உள்ளவங்கள்ட்ட போய் சொல்றாங்க என்னன்னா, வாங்க நம்ம எல்லாரும் போய் கர்த்தரை தேடுவோம், விண்ணப்பம் பண்ணுவோம், தீவிரித்து போவோம், நாங்களும் போவோம். இது எவ்வளவு பெரிய ரிவைவல் பாருங்களேன். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் அப்பேற்பட்ட வல்லமையான காரியங்களை பட்டணங்களுக்குள்ள கர்த்தர் எழுப்ப வேண்டும். நிறைய இடங்கள்ல பாருங்களேன், அநேக ஜபங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப என்னன்னா, ஒரு பட்டணத்துல ஆரம்பிக்கிறது அப்படியே தீயா மற்ற பட்டணங்கள்ல பரவி கொண்டு எல்லா இடத்துலயும் ஒரு ஜப ஆவி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம்னா, பட்டணமாய் ஜெபிக்கக்கூடியவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஒரு பட்டணம் மற்றொரு பட்டணத்தை எழுப்ப வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நான் கோவை பட்டணத்துல இருக்கிறேன். இப்ப நான் கோவை பட்டணத்துல நான் இருக்கேன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே ஜெபத்துல எழுப்புதல் அடைந்து மற்ற அருகில் இருக்கிற பட்டணங்களுக்கு போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம்னு சொல்லி ஜெபிக்கணும். அந்த கூட்டம் மற்றொரு கூட்டத்தை இப்படியே அநேகர் சேர்ந்து குறை பேசுறக்கல்ல, ஒரு பட்டணம் இன்னொரு பட்டணத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதற்கல்ல, ஒரு பட்டணம் இன்னொரு பட்டணத்துக்கு விரோதமாய் அநேக பொல்லாத காரியங்களை செய்வதற்கல்ல. கடைசி நாட்களிலே பட்டணம் ஜெபத்திலே இன்னொரு பட்டணத்தை தட்டி எழுப்ப வேண்டும்.
கர்த்தர் அப்பேற்பட்ட காரியங்களை நம்முடைய தேசத்துல செய்யணும். பட்டணம் பட்டணமாய் ஜபத்திலே ஒரு எழுப்புதல் கடைசி நாட்களிலே தீவிரித்து வர வேண்டும். அநேக இடங்களில் இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் இனிமே இந்த ஒவ்வொரு பட்டணத்திலும் சேர்த்து ஒரு கூட்டங்கள்லாம் நடத்தினா எல்லாரும் சேர்ந்து ஜபத்திற்கு விண்ணப்பம் பண்ணுவோம், கர்த்தரை தேடுவோம் என்று சொல்லி இனிமே வரப்போற நாட்களிலே கூட்டம் கூட்டமாய் ஒரு எழுப்புதலை கர்த்தர் தரும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த வசனம் நிறைவேறணும். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்துல போய் கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணவும் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் என்று சொல்லணும். எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்டணம் பட்டணமாய் எழுப்புதல், ஓ ஜப எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை தேடக்கூடிய ஒரு சேனை எழுப்புங்கப்பா. ஒரு பட்டணம் முழுவதும் எழும்ப வேண்டுமே. எங்க கோவை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாம். இங்க நம்ம வாழுகிற இந்த கோவை பட்டணத்திற்காக கர்த்தர் நமக்கு நல்ல பட்டணத்தை கொடுத்திருக்கிறாரே. இது நம்ம சுகபோகமா இங்கே இருப்பதற்கு அல்ல, மறு பட்டணத்தை நம்ம எழுப்ப வேண்டும். சுற்றி இருக்கிற பட்டணங்களை நம்ம ஆவிக்குரிய எழுப்புதல்ல எல்லாரையும் தட்டி எழுப்ப வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு ஜப ஆவி பற்றி பிடிக்கட்டும் பட்டணத்தின் குடிகளுக்குள்ளே, தேசத்தின் ஜனங்களுக்குள்ளே. ஓ இந்த பட்டணம் முழுவதும் ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் ஜப ஆவி கர்த்தரை தேட தீவிரித்து தீவிரித்து, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்த நிர்விசார வசதிகள் எல்லாம் வெளியே ஓடி போவதாக இந்த வசனத்தை சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளுக்கு ஒரு உற்சாகத்தை தரணும். ஜப வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் அநேகரை எழுப்பி விடக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பட்டணங்கள் தோறும் ஒரு ஜப எழுப்புதல் பற்றி எரிவதாக. உம்மை தேடக்கூடிய ஒரு கூட்டத்தை எழுப்பும் ஆண்டவரே. ஓ பட்டணம் பட்டணமாய் ஜப சேனை எழும்பட்டும், துதி சேனை எழும்பட்டும். அது அப்படியே பட்டணம் பட்டணமாய் எங்கள் தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் ஒரு ரிவைவல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வசனம் நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே 22வது வசனத்துல பாருங்க. அதே அதிகாரம். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமின் சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். இது தீர்க்க தரிசனம். இதான் மேல வாசிச்சோமே, அநேகர் தீவிரித்து போவோம், நாங்களும் போவோம். எல்லாரும் வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. கோவை பட்டணத்துல வருவாங்கன்னு விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஒரு நல்ல ஆமைன்னு சொல்லுங்க. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். நம்ம எல்லாருடைய விசுவாசமா அதுவா இருந்தா எவ்வளவு பெரிய மகிமையா இருக்கும் பாருங்களேன். விசுவாசிப்போம். நிச்சயமா கோவை பட்டணத்துல பயங்கரமான ஒரு ரிவைவல். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். இதுவரைக்கும் ஜெபத்துக்கு வரமாட்டேன்னு, ஜாயின் பண்ண மாட்டேன்னு யாரெல்லாம் அப்படியே சரியா பிடி கொடுக்காம இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் இதற்கப்புறம் வாங்க நம்ம தீவிரித்து போவோம், ஜெபிப்போம், ஜெபிப்போம், மணிக்கணக்காக அவருடைய பிரசன்னத்துல கிடப்போம் என்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் வர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இன்னும் அதுல 23வது வசனத்துல பாருங்க. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதா மனுஷனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நம்ம தெளிவா படிச்சு ஜெபிக்கலாமே. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடித்துக் கொண்டு, இதை இமேஜின் பண்ணிக்கோ. 10 பேரு ஒருத்தனோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். கேள்விதான் பட்டிருக்கிறாங்க. ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள். எனக்கு ஒரு விசுவாசம் என்ன தெரியுங்களா? இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம சர்ச்சுக்கு நம்ம சண்டே கிளம்புறோம் பார்த்தீங்களா? நம்ம கிளம்பும் போது மற்றவங்கெல்லாம் நீங்கள் கூட்டு போயிருங்க. இது வரைக்கும் கூட்டு நிறைய பேர் வராமல் இருந்திருப்பாங்க. ஆனால் கடைசி நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பின்னாடியே வருவாங்க. எங்க சபைக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை அந்த ஜனங்கள் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.
நம்முடைய சபையில கிரியை செய்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து, வாங்க நான் உங்க கூடயே வந்துடுறேன், நான் உங்க கூடயே வர்றேன். ஒருவேளை நீங்க தனியா பைக்ல வர்றீங்களா, கார்ல வர்றீங்களா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாகனம் எதற்கு தெரியுமா? இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அநேக பேரை நீங்க சபைக்கு அழைத்து கொண்டு வரும்படியாக அநேகரை கர்த்தர் உங்க கூட அனுப்ப போகிறாரு. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், உங்ககிட்ட ஏதோ ஒரு மகிமை இருக்குது, உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு அது வேணும், எனக்கு அந்த சமாதானம் சந்தோஷம் வேணும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்குள்ள வேணும்னு அநேகர் ரட்சிப்பை தேடிக்கொண்டிருக்கிறவங்களா இன்னும் அவங்க வஸ்திரத்தை பிடிச்சிட்டுனா என்ன சொல்றாங்கன்னா, விடமாட்டேன், உங்களை விடவே மாட்டேன், கண்டிப்பா நான் உங்க கூட வந்துதான் ஆவேன். ஆலயத்திற்கு இப்படியெல்லாம் வந்துட்டாங்கன்னா அதுக்கு பேரு தான் எழுப்புதல். ஹல்லேலூயா. நிச்சயமா கடைசி நாட்கள் நடக்கும். ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒன்று கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லலை. வசனம் என்ன சொல்லுது? வஸ்திரத்தை பிடித்து கொண்டு 10 பேர் ஒருவனுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு வருவார்கள். அப்படின்னா என்னன்னா, எப்படின்னாச்சு இன்னைக்கு சர்ச்சுக்கு போய் தான் ஆவேன். அப்பேற்பட்ட ஒரு ரிவைவலை கர்த்தர் தரும்படியா இந்த வசனம் நிறைவேறும்படியா எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வசனம் நிறைவேறட்டும். ஆண்டவரே நாங்க ஆலயத்திற்கு வரும்போது எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களோடு கூட ஒருமித்து வரக்கூடிய, எங்களோடு கூட பின்னாலே எப்படியாவது நாங்க ஆலயத்துக்கு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவீராக. வசனம் சொல்லி இருக்கிறதா ஆண்டவரே, உம்முடைய வசனம், நீர் எழுதி கொடுத்த வசனம், இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது எங்க சபையில நடக்கட்டும். எல்லாரும் ஜெபிங்க, விசுவாசத்துல ஜெபிங்க. என்னுடைய நான் ஆலயத்திற்கு வரும்போது இதுக்கப்புறம் நான் தனியா வரமாட்டேன், என் கூட ஏதாவது ஒரு ஆத்மாவை நான் கூட்டிக் கொண்டு வருவேன், என் கூட ஏதாவது ஒரு ஆத்மாவை கூட்டிக் கொண்டு வருவேன், என்னோடு கூட ஒரு கூட்டத்தை நான் அழைத்து கொண்டு வருவேன். நான் மட்டும் இல்லை, என் கூட ஒரு சேனையே வரணும், என் கூட அநேகர் வரணும், வருவார்கள். விசுவாசிக்கிறேன். இந்த லாக்டவுனுக்கு பிற்பாடு அப்பேற்பட்ட எழுப்புதல் எங்கள் சபையிலே உண்டாவதாக, ஜனங்களுக்குள்ளே உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமே, நம்ம விசுவாசிப்போம். தொடர்ந்து இந்த நாட்களிலே 2 ஜபங்களை நாம் இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். நினைப்பூட்டுகிற ஒரு ஜபத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். அதை தொடர்ந்து சில வசனங்களை படித்து அந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபித்தோம். இப்போ என்னன்னா, நம்ம எல்லாருக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நாளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக வேத வசனம் சொல்லுகிறது, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவருடைய நாமம் ஜபத்தை கேட்கிறவர். அது கூட நீங்க ஜெபிக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நாமம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே என் ஜபம் ஒரு நாளும் புறம்பே தள்ளப்படாது, என் ஜெபம் நிச்சயம் கேட்கப்படுகிற விசுவாசத்துல ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், மோசேயை போல சில காரியங்களை ஆண்டவரே நினைப்பூட்டுகிற ஒரு ஜெபத்தை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து அநேக காரியங்களுக்காக வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வரப்போற நாட்களில் எங்கள் சபையில் அப்பேற்பட்ட எழுப்புதல்கள் உண்டாவதாக. எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஜனங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பிரயாணங்களில் பாதுகாப்பு உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் வேலையடைத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உடைய கிருபை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.